பரவாயில்லையே, கற்பூரம் மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. வில்லத்தனம் பண்ணதா, ஆனா இங்க இல்ல, ஏற்காட்டுல. என்னது, ஏற்காடுலையா? ஆமா. அப்புறம் நம்ம எப்போ ஏற்காடு கிளம்புறோம்? ஹலோ, நாங்க மட்டும்தான் ஏற்காட்டுக்கு போறோம். ஓ, உனக்கு விஷயமே தெரியாதா? பாவம். நானும் ராகவும் நீ போற அதே ஏற்காட்டுக்கு தான் வரோம். நாங்களும் ஹனிமூன் கப்பல் தானே, ஓகேவா? அப்படியா? ஆமா, அத்தை ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசையை நிறைவேற்றுறது தானே மருமகளா என்னோட கடமை. என்ன சொல்ற? ஐயோ இசை, முறைக்காத. அப்புறம் விஷாலோட கிட்டார்லாம் என்ன போட்டு வச்சிட்டியா? கிட்டாருக்கு என்ன போடுறதா? இதுல இருந்தே தெரியுது நீ கிட்டார பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிற லட்சணம். கிட்டாரும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. ஏதாவது இடியட் மாதிரி உளறிட்டு இருக்காத. ஹே, ரொம்ப நாளா யூஸ் பண்ணல, அதான் சிம்பாலிக்கா சொன்ன. அப்புறம் மீனா, கிட்டார கொண்டு வர சொல்லு. ஏற்காடுல ஏதாவது போட்டி நடந்தா கலந்துக்க கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. என்ன நான் சொல்றது? நான் பேசிக்கிட்டே இருக்க, பதில் சொல்லாம நிக்கிற. என்னடா, விஷால் மியூசிக் காம்படிஷன்ல போறது விஷாலுக்கே தெரியாதப்போ இவளுக்கு எப்படி தெரியும்னு தானே யோசிக்கிற? எனக்கு எல்லாமே தெரியும். நீ எப்படி விஷால ஹனிமூன்னு சொல்லி கதை விட்டுட்டு கூட்டிட்டு போறேன்னு தெரியும். அதை விட இன்னொன்னு சொல்லட்டா, விஷால் கலந்துக்க போற போட்டியோட ரிசல்ட்டே எனக்கு தெரியும். அவன் இந்த போட்டியில ஜெயிக்க மாட்டான். அடேங்கப்பா, பேசி முடிச்சிட்டியா? இல்ல இன்னும் ஏதாவது உளறதுக்கு மிச்சம் வச்சிருக்கியா? ஒருத்திக்கு தான் சொந்த விஷயத்துல கூட கான்பிடென்ட் இருக்கலாம், ஆனா அடுத்தவங்க விஷயத்துல இந்த ஓவர் கான்பிடன்ஸ் மட்டும் இருக்கவே கூடாது. இல்ல, நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. நீ எந்த நோக்கத்துக்காக இப்படி வேலை மெனக்கெட்டு விஷால கூட்டிட்டு போறியோ அது நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். அக்கா, வர்ஷினி மாமாவோட ஏற்காடு போறியாமே, பல்லவி சொன்னா. ஆமா சிஸ்டர், என்கிட்ட கேளு, நான் டீடைலா சொல்றேன். ஓஹோ, நீயா? என்ன சொல்ல போற சொல்லு, அதையும் கேப்போம். நாங்க 2 பேரும் எங்க ஹஸ்பண்ட் கூட ஹனிமூனுக்கு போறோம். புரிஞ்சுதா சிஸ்டர்? நான் என் புருஷன் ராகவ் கூட ஏற்காடுக்கு ஹனிமூனுக்கு போறேன். என்ன ராகவ் ராகவ்னு அவர் பேரை ஏலம் போடுறியா? ஆமா, ஏன்னா ராகவ் என் புருஷன்ல. புருஷன் பொண்டாட்டி ஹனிமூனுக்கு போனா அங்க என்னென்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல. சரி விடு, பாவம் தான் நீ. உன்னை அப்செட் பண்ண கூடாது. இருந்தாலும் ஒரு உண்மையை சொல்றேன். நாங்க ஏற்காடுல இருந்து கிளம்பி வரும்போது ராகவ் என்னோட ஃபுல் கண்ட்ரோல்ல இருப்பான். அத பார்த்தல நீ வெக்ஸ் ஆயிராத, சரியா? அக்கா, இந்த வீட்டை சுத்தி ஏதோ சிலுவண்டு ரொம்ப கத்திக்கிட்டே இருக்குல்ல, சீக்கிரமா அதுக்கு மருந்து வைக்கணும்க்கா. நீ சொல்லிட்டல வர்ஷினி, வச்சிடலாம். என்னடி கொழுப்பா? கோவப்படாத. இப்பவே இவ்ளோ கோவப்பட்டா நாளைக்கு ஏற்காடுல என்ன வேணாலும் நடக்கலாம். அதுல மனசுடைஞ்சு மலையில இருந்து குதிச்சிட போற. அப்படி சொல்லு வர்ஷினி. ஸ்ரீஜா, இது வரைக்கும் நீ சவாலா தான் பேசின, ஆனா நான் அப்படிலாம் பேச மாட்டேன். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் கேரண்டியா சொல்றேன், ஏற்காட்டுல நீ நினைக்கிற எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஆனா நான் பிளான் பண்ண விஷயம் எல்லாமே நடக்கும். ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா இருக்கும். நீ பாவம் நொந்து நூலாக போற. அக்காவும் தங்கச்சியும் இந்த வாய்க்கிழிய பேசுறதுல வேணா ஜோடி சேரலாம், ஆனா கல்யாண வாழ்க்கையில அது நடக்காம போயிருச்சுல. இந்த மாதிரி சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடாது செல்லம். இந்த வீட்டுக்கு நானும் வர்ஷினியும் மட்டும்தான் மருமக. ஐயோ பாவம் அப்படின்லாம் சொல்லி அத்தை உன்னை இந்த வீட்ல உட்கார வச்சிருக்காங்களே தவிர நீ ஒன்னும் ராகவோட வைஃப் கிடையாது. ரிசர்வேஷன் சீட்ல
டிக்கெட் எடுக்காத பேசஞ்சர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க அவ்வளவுதான். ஆனா அந்த இடம் வர்ஷினிக்கு மட்டும்தான். சீக்கிரமே உன் இடத்த நீ காலி பண்ண வேண்டி வருமா? அப்படி சொல்லுக்கா. அப்புறம் சிஸ்டர், ஏற்காடுல ரொம்ப குளிரா இருக்குமா. ராகவ் எப்படியும் ரூமுக்குள்ள படுக்க விட மாட்டாரு, வெளியே துரத்திடுவாரு. ரூமுக்கு வெளியே படுத்தா உனக்கு குளிர் தாங்காதுல்ல? இருந்தாலும் ஸ்வெட்டர் எடுத்துட்டு போ, மறந்துடாத. கிண்டல் பண்றியா? பண்ணு பண்ணு. ஆனா இங்க இருந்து நீ என்ன வேணாலும் பேசலாம். ஆனா ஏற்காடுல உங்க 2 பேர் விஷயத்துல நான் சொன்னதுதான் நடக்கும். சரி, அப்படியா? அதையும் பாப்போம். ராகவ், அப்பா வாங்கப்பா. பேக்கிங் எல்லாம் முடிஞ்சதா? என்னோடது முடிஞ்சிருச்சு மாமா. சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான். ராகவுக்கு எல்லாமே ஆர்கனைஸ்டா இருக்கணும். இந்த ராகவ், நீங்க ஏற்காடு போறதுக்கான டிராவல் பிளான்ஸ், நீங்க ஸ்டே பண்ண போற ஹோட்டலோட டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. உங்களுக்கு புக் பண்ணிருக்கிறது ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டோட ஹோட்டல் தான். சோ நீங்க ரீச் ஆனதும் அவனே எல்லாத்தையும் பாத்துக்குவான். என்ஜாய் யுவர் ட்ரிப். தேங்க்ஸ் மாமா. இட்ஸ் ஓகேமா. ராகவ், வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இல்லப்பா, நான் பாத்துக்கிறேன். அண்ட் நீயும் விஷாலும் ஸ்டே பண்ண போற ஹோட்டல் ஒண்ணுதான். நீயும் ஸ்ரீஜாவும் ஒரு கார்லயும், விஷாலும் இசையும் இன்னொரு கார்லயும் கிளம்புங்க. ஓகேயா? அப்படிதான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். சரிங்கப்பா. நான் கீழே விஷால் ரெடி ஆயிட்டானு பாத்துட்டு வந்துடுறேன்.